ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். மஞ்சப்பட்டி ஊருக்கெல்லாம் மஞ்சப்பட்டி ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா, உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா, உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா. இந்த உலகம் இருக்கும் வரை உன் ரசிகர்கள் இருப்பார் முத்தப்பா. கண்ண திறந்தா ஒளியே அதை எடுத்தா கனவலே நினைச்சி வாழ்ந்து வந்து மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சி மறந்ததடி ஆசையே, மண்ணா கரைஞ்சி மறந்ததடி ஆசையே. நன்றி நன்றி. இன்னைக்கு அவர் இறந்துட்டார் சொல்றாங்க. அன்னைக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தீங்க, இருந்து தண்ணியை வாங்கி கொடுத்து அவர் ஒரு 42 வயசுல இறந்து விட்டாப்புல. இன்னைக்கு அவர் குடும்பத்தே அனாதையா இருக்கு. அன்னைக்கு இருந்த என்ன ஒரு மனிதனோட வாழ்வு அப்படியா இருக்கு. மாங்கண்ணே என்ன முண்டை பாரு, முகரே பாரு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் முடிகொண்டு நிஜம்தான் பெருமானையோ நாராயணா. நலவியாவும் தருகின்ற தேவாமிர்தோ தேவாமிர்தோ. சித்திகளைத்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை, சித்திகளைத்தொரு முக்தி படைத்திட சக்தி படைத்த மலை. தேவர்கள் ஒருவர் யாவரும் வேண்டிடும் சேர நினைத்த மலை, தேவரும் ஒவ்வொரு யாவரும் தோண்டிட சேர நினைத்த மலை. தத்துவ வேத முறைப்போல் சாரதி நித்தம் வாழுமலை இந்த புவியானது பத்திப்படங்களோடு உடையது. அதொடங்கிய வித்துக்கள் கொண்டு அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 கூடியது ஒரு புவனம். இப்படி 2024 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கூடது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1271 கோடியே 62,94,926 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிட்டானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக அழுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் அறிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து இனியோரின் நலன்காம கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த விவகாரிகளும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த மூவருமே என்னை கண்டால் அச்சடிக்குவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது
இது தமையின் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றி கொண்டுதான் நான் இன்னும் ஓம் நமோ நாராயணனோ ஓம் நமோ நாராயணனோ அரி ஓம் நமோ நாராயணனோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எனது நித்திய கர்மாஷ்டம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக எனது பூத கணங்களுடனும் சித்தனுடைய வீட்டுக்கு கூடிய உமா வயசுனை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் 1100 காதரவப்புள்ள திருப்பார்கடலில் 1000 பட மகிழ முடிவுடைய ஆதிசேஷன் அணித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதரை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 மிதழ்வு கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அண்டை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்பொழுது தென் திசையில் வேல்மலை சாரலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரவன் உதயமாகி கடந்து விட்டது அணுகிவிட கழகம் நடத்துவதற்கொண்டு மறுவீர் முடிவிலேயே காண வனமகருக்கும் வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுபட்டு பிறகு மட்டத்தை பற்றி யோசிப்பார். கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனக்கொள்ள கல்யாண மணவாளனே கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே பேரமுகத்தோடும் வேதமுகத்தோடும் பேரமுகத்தோடும் வேதமுகத்தோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே கலைவாணி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே மணவரை படம் கடனாதனே கலைவோடி தான் பெற்ற இரு பெண்ணை மனம் கொள்ள கல்யாண மணவாளனே மணவாளனே. அந்த கைதட்டிய ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. அந்த கணபதி தொழுதுவிட்டும் இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்பு கிழவாக இருக்கிறது தெரியுமா? பொத்துக் கொடுக்கும் பூஞ்சோலைகளும் பொங்கி விழியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுடைய பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அழகழகா சிதறவிடும் அருவி சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டு செல்கிறதே. எப்படிப்பட்ட மகத்துவ பொறுமை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல
நானந்த ஆனந்தம் என் சொல்ல சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல அப்படியே போடியா வெண்ணிற மேகம் ஆட்டத்திரை விட்டே மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன கைதட்டி உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. கை தட்டியவர்களுக்கும் நன்றி, தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் குடி பார்க்கபடியில் பெட்டை பார்க்கும் தென்பாகும் பாகுமுற்ற நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்கு. நாரம் என்றால் நீர், ஐரம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு உறவுமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மனிதர்கள் சூர சம்பாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறப்படுத்த வைத்து திருமணம் முடிந்து கொண்டான். சுந்தரவள்ளியோ அரூபமாக காட்டில் ஐந்திருந்து மண்பெற்றில் கருவாகி மாநில வடிவமாகி பள்ளியாக பிறந்து வனத்திலே திணை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தொங்கல் வாழ்க, 6 முகமுள் வாழ்க, வெற்றி செருவல் வாழ்க, குக்குட வாழ்க, செவரை மைய வாழ்க, மாசராம் அணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவனோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பயன்படுத்தும் ஒரு நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு, தனித்தரு, விழித்தரு என்று விரதம் இருந்து கொடுப்பாய் தெரிகிறது. அவள் எப்பேற்பட்ட விரதம் இருக்கிறாள் சற்று எண்ணி பார்க்கலாம். அதோ வாராண்டி வாராண்டி வில்லந்தி ஒருத்த என் மீது எய்வானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா.
முத்துக்கள் நான் பார்க்கவா உன்னாத முத்துக்கள் நான் கேட்கவா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே போனாலும் வருவேனம்மா நன்றி 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 கைதட்டி உள்ளவர்களுக்கு நன்றி 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 இருந்தாலும் எடுப்பிட்டு சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவன் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதற்கு கழகத்தை துவங்களா என்ன சோ பெரிய கொள்ள குட்டம் உள்ள கிடக்க ஆமா மனதை கொள்ளுகின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம், எப்பப்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான கானம். இதை கேட்டவர் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த மனத்திலே எப்படி காவல் செய்து கொண்டு காத்திருக்கிறார் என்று எண்ணி பார்த்தால் இப்பொழுது எத்தனையோ பாடல்கள் கண்டிருப்பீர்கள். இந்த பாடலுக்கு அருமை தப்பி வந்து மிருதங்கம் வாசிக்கும் BS மருது அவர்கள் மியூசிக் காலேஜில் படித்து முறையாக கற்றுக்கிட்டு வாசிக்கிறாரு. இந்த பாடலுக்கு எப்படி ஒரிஜினாலிட்டி வாசிச்சாங்களோ அதே மாதிரி வாசிப்பாரு. உங்களோட கைதட்டும் ஆரவாரத்துடன் பாடலை தொடங்க இருக்கிறோம். நல்ல ஜோரா ஒரு தடவை கைதட்டுகிறேன். உன்னுக்கு பூவும் பொட்டும் வேணும் பின்னாக இருந்தும் அதை பறித்தாயோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கையின்றி வந்திருக்கும் மலரோ மாலை நேர புல்மையில் நிலவோ பாடியழைத்தே உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம் மாராயில் தேவி 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 ஓடியருவி கொட்டுதேடி என் மேலே அதை தேடி உசுர கொட்டுதே தின உன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனதோடு நினைவோடு என்னை கண்டவளே கண்ண மூடி கண்ட ஜடவே பலஜன் மூத்தாண்டி வந்த உறவே மாமரத்து பூவெடுத்து மஞ்சமொன்று போடவா பூமரத்தோள் எடுத்து போர்வையாக்கி மூடவாம் கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொல்லும் வார்த்தை காட்டில் போ
கதை சொன்னான் என் கதை எதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூழல் கதை சொன்னான் என் கதை எதுதான் நீர் நில நாடு பக்கம் நாம் திரும்பி பார்த்தாலோ அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீதானே நெஞ்சுக்குள்ள நீங்காமே நானே வாடுறே நாடியில சூடித்து நான் தான் வாடுறேன் ஆடையிட்ட செங்கரும்பா ஆக்குகிறையே மனசு உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பின்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பேருந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக இதய வீணி தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்ணில் இரண்டு காட்சி காண முடியுமா இதய வீணி தூங்கும் போது பாட முடியுமா அவள் ஒரு மேடகை உன் அபிமானத்தாரகை அவள் ஒரு மேடகை இதையோ போகுதே உடையே பிரிந்தே காலையிலம் காற்று பாடி வரும் பாட்டு கேட்காதோ இதையோ போகுதே நாடும் வந்த போலவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை தேடல் செய்த லீலை தேடி வந்த வேலை தேடல் செய்த லீலை சிறகுகள் ஓடினதடி உருவியில் நடைந்ததடி உயிரே உயிரே இதை கதவுகளை திறக்க ஓடி வந்த சிறைகளை சிக்கிக் கொண்டது நம்மா பழகில் வைத்தவனை மீட்க ஓடி வந்த வழியில் மாட்டிக் கொண்டேன் நம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கிக் கொள்வதில்லை இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் அஞ்சுவது சிரிப்பதே சதியம்மா உள்ளத்தில்
நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைந்திருக்கின்றார்கள். குமார் குமார் 3 நாளுமே குமார் தான். என்ன சொல்றீங்க? ஏன்னா அங்கேயும் குமார், இங்க வந்திருக்கிறது குமார் தானே, சந்தனகுமார். கரூர் பக்கம் முந்தாநாள் போனால் அங்கேயும் குமார் ஒளிபெருக்கி. நேற்று நள்ளிக்கோட்டை புறத்தநாடு பக்கம் அங்கேயும் குமார், இங்கேயும் குமார். அற்புதமான ஒளிபெருக்கி, சிறப்புக்குரிய ஒளிபெருக்கி. குமார் குமார் குமார். இந்த ஒளிபெருக்கி நேத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள். ஏன்னா இந்த பாடலுக்கு திரைப்படத்துறை எத்தனை இசைக்கலைஞர்கள் வச்சு வாசிச்சிருப்பாங்க. இந்த பாடலை பாடிய ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இதை என்னால பாட முடியாது அப்படின்னு போயிட்டார். அவரை மீண்டும் மீண்டும் அழைத்து இந்த பாடலை பாட வச்சு சிறப்புக்குரிய பாடலாக எல்லோரும் மதிக்கத்தக்க வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர் ஆகிய சகலகலா வல்லவன் சொல்லக்கூடிய டி ராஜேந்தர் அவர்கள். அப்பேற்பட்ட இந்த பாடலுக்கு அத்தனை சீக்கிரம் வச்சு வாழ்ச்சி அந்த பாடலாம். இப்ப இங்கே இந்த 4 பேரும் சிறப்பாக இசையமைத்திருக்கின்றார்கள். ஆறுமுக சக்கரவர்த்தி தகரக்கூடிய அன்பு தம்பி ஜே.கே. ஜெய மணிகண்டன் அவர்கள், அவருக்கு இணையாக நன்றி சுடும் போன்று அமர்ந்திருந்து இந்த மருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி மருது அவர்கள், இவருக்கு இணையாக ஆல்ரவுண்ட் வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள், அவருக்கு இணையாக தாயும் தந்தையுமாக இருந்து தாளத்தை வாசிக்கக்கூடிய இன்பரசு, நான் சொல்லக்கூடாது வாய்ப்பு இப்ப வேண்டாம், இன்பரசு
கருப்பு ராஜா கருப்பு ராஜா செல்லமாலைக்குடி என்பரசு அந்த தாளக்கலைஞர் இப்படிப்பட்ட இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்து பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு வகையில் இசைக்கலைஞர் மட்டும் சரியா இருந்தா போதுமா? இந்த நாடகத்தை ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்ற நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் ராஜேஷ் கண்ணா அவர்கள். ஆமா, என்னை தூங்க விடலையா? நான் அவ்வளவு தூரம் போய் வீட்டுக்கு போகும்போது 2 மணி ஆகி போச்சு. இந்த வண்டியில சரி கொஞ்ச நேரமா தூங்கும்னு பார்த்தா எத்தனை போகணும். நான் அதனால தானே இருக்கவே மாட்டேன் போனேன். அது அவருக்கா தெரியும், இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். சரி, அவர் நடிகர் தூங்குவாங்க அப்படின்ட்டு அந்த நினைப்பு இல்லை. ஒரு வாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கு. நானும் போன எடுக்கல, கடைசியாக பார்த்தாக்கா இங்கே வந்து தான் எந்திரிக்கிறேன். அது அவருக்கு தெரியணும். சரி, நடிகர்கள் தூங்குவாங்க, நம்ம டிஸ்டர்ப் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியணும். தெரிய மாட்டேங்க என்ன செய்யறது. இருந்தாலும் அன்பு சொல்ல எப்படியாவது இவருக்கு அடிச்சாதான் அவர் எடுப்பாரு அப்படின்னு முடிச்சு பார்த்து சொல்றேன். எந்த இடத்துல வருதுன்னே தெரியல அப்படின்னு. அப்பயும் எங்களை திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்றது. நன்றி நன்றி. நாடக அமைப்பாளர் ராஜேஷ் கண்ணா அவருக்கு என்ன எப்படியும் நடிகர் வந்து அந்த நேரத்துக்கு சரியா வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர். எப்படி நம்மளும் ஒரு பேரை வாங்கிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர் பேர் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவருக்கு ஒரு பாராட்டு கொடுத்து பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. மணி, நான் எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு புது விஷயம் ஒன்று சொல்லுவேன். ஆமா, அது எல்லாமே வழக்கம். ஆமா, அன்னைக்கு போன அன்னைக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு? அதிகாலையில வந்து 5:30 மணிக்கு சந்திரனும் சனீஸ்வரன் இருப்பாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. ஆமா, இன்று அட்சய திருதிய நாள். ஆமா, இன்னைக்கு ஆமா, லட்சுமி கடாட்சம் பொருந்திய நாள். இந்த நேரத்துல வாஸ்து பகவான் இருக்கார் இல்லையா? ஒரு வீட்டுக்கு வாஸ்து சாஸ்திரம் படிச்சுவாங்க. இந்த வாஸ்து பகவானாகப்பட்டவர் வீடுகள் பாருங்க, எல்லா வீட்டிலும் பள்ளிகள் தெரியும். ஆமா, இந்த பள்ளியை வந்து யாரு கண்ணுக்கு படக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. யாரு? வாஸ்து பகவான். ஆனா அதையும் மீறி இந்த பள்ளிகளை யாரு கண்ணுக்கு தெரிகிறதோ, யார் அதை பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். பூர்வ ஜென்மத்துல எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம பாவம் தீரும். பள்ளிகள் வந்து எல்லாரும் கண்ணுக்கு இன்னைக்கே தெரியாது. ஆனா அதையும் மீறி யார் கண்ணுக்கு படுகிறதோ அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாவம் விலகும் என்பது ஐதீகம். அந்த வீட்டில் அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் பெருகும். இது இன்னைக்கு அட்சயங்கிறத வீட்டில் போய் நான் தங்க நகை வாங்கணும், அது வாங்கணும், அது தேவையே இல்லை. என்ன வாங்கணும்? கொஞ்சம் உப்பை வாங்குங்க. உப்பு என்பது மகாலட்சுமி. உப்பு வாங்கி தீராம அதை சேர்த்து வச்சுட்டே வாங்க. உங்க வீட்டில் செல்வ செழிப்புகள் நிறையும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும், எங்கள் இசைக்கலைஞர்களுக்கும், நாடக அமைப்பாளருக்கும், வந்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் என்னுடைய அட்சய திருதிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. கைதட்டி உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி. அன்பார்ந்த நாடக கலாச்சார மக்களே, நீங்கள் பார்க்காத நடிகர் இல்லை, நீங்கள் போடாத நாடகம் இல்லை. ஆனால் எத்தனையோ கலைஞர்கள் இந்த நாடகத்துறையில் இருந்திருக்கார்கள். உடையப்பா தேவரிலிருந்து வரிச்சூர் பழனியப்பே, நம்ம பூவரசங்குடி கணேசன், கிட்டத்தட்ட நம்ம நாரதர ஆறுமுகம், இப்படி மறைந்த முத்தப்பா, இப்படி கலைஞர்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்தாலேயே எதுவுமே ஒரு அங்கீகாரம் இல்லை. வாழ்ந்தாங்க, மக்கள் மனசில் நின்று போயிட்டாங்க, அவ்வளோதானே தவிர. ஆனால் இன்றைக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் பெருமைப்படும் விதமாக அன்பாருயிர் அண்ணன் வல்லாளர் மாணவருக்கு சேர்ந்த சந்திரகுமார் அண்ணாவுக்கு சர்வதேச அளவில் சர்வதேச தமிழிசை சார்பாக, தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக டாக்டர் பட்டம், எந்த ஒரு நாடக நடிகனுக்கு இதுவரை கிடைக்காத டாக்டர் பட்டம் அன்பு அண்ணா அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமது தமிழக முதல்வர் இந்த மாதிரி நலிந்து வரும் கலையை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி கலை பண்பாடு துறையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வாத்தியார், எப்படின்னா நாடகம் சொல்லி பெட்டி, மிருதங்கம், கரகாட்டம், இது சொல்லி தரக்கூடிய வாத்தியார், ஒரு வாத்தியார் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுக்கு அன்பு அண்ணனை அரசாங்கத்தாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு சிவகங்கையில் இசைப்பள்ளியின் ஆசிரியராகவும் இருக்கிறார். எங்களது அன்பு அண்ணன், எங்களது மதுரை சங்கத்திற்கும் பெருமை, அன்பு அண்ணன் வந்ததற்கு இந்த மஞ்சம்பட்டிக்கும் பெருமை. நீங்கள் எல்லாம் அன்பு அண்ணன் குடும்பம் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து கரகோஷம் எழுப்பி அவரை வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஏன்னா என்னுடைய பெருமை நான் சொல்லக்கூடாது, அன்பு தம்பி, அது நீங்கள் வந்தாலும் சொல்லி காட்டி வேலை யாரும் சொல்கிறதெல்லாம் கிடையாது. நானும் அதை கட்டுக்கிற மாதிரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அன்பு தம்பி அவர்கள் என்னுடைய பெருமை பற்றி எடுத்துரைத்தார்கள். ஏன்னா இந்த இழந்த கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக பாரம்பரிய கலைகள், நமது நாட்டுப்புற கலைகள், இந்த கலைகளை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஆசிரியர்களை நியமித்திருக்கின்றார்கள். இதில் தமிழகத்தில் மொத்தம் 25 மாவட்டங்களுக்கு இந்த கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக ஆசிரியர் நியமித்திருக்கின்றார்கள். அதிலே சிவகங்கை மாவட்டத்திற்கு இந்த தமிழ் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடக கிளைக்கு என்னை ஆசிரியராக நியமித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழக அரசிற்கும் கலை பண்பாட்டுத்துறைக்கும் என்னை பற்றி எடுத்துரைத்த அன்பு தம்பி சி.கே.சி. மணிகண்டன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடத்தில் இந்த வள்ளியாகப்பட்டவள் காவல் செய்து கொண்டிருக்கின்றால், இருந்தாலும் சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சுதர் வேதத்தின் கொட்டி இந்த கானகத்திற்கு உரியவள் ஆந்தான பதினை காட்டி அதோ அதோ அந்த பரன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டி, அன்னவளை காண வேண்டும் பெட்டி. அதன் பிறகு செல்வேன், அவளை கந்தவிடம் கொட்டி அதற்கு முன் பூலோகம் உபலோகம் தனலோகம் தபலோகம் நித்தியலோகம் சத்தியலோகம் மகர்லோகம் என்று சொல்லக்கூடியது மேலுலங்கள் 7: அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடியது கீழுலங்கள் 7. ஆக 14 உலங்குள்ள பெண்களை வரும் இந்த வள்ளியை கண்டால் மயங்கி விடுவார்கள் என்பதற்கு எல்லிடமும் சந்தேகமே இல்லை. என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு என்று எண்ணி பார்க்கும் பொழுது இந்த வள்ளியாகப்பட்டவர் என்ன அழகாக அன்பு அண்ணார் அவர்களுடைய விருப்பத்திற்காக சின்ன கண்ணன் அழைக்கிறார், சின்ன கண்ணன் அழைக்கின்றார், சின்ன கண்ணன் அழைக்கிறார். பாடலாம் பாடி ரொம்ப நாளாச்சப்பா. கரம்பல்குடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணார் அவர்கள் இந்த பாடலை பாடச் சொல்லி மட்டுமல்ல அனைத்து கலைஞர்களையும் பெருமை சேர்க்கக்கூடியவர் எங்க அண்ணன். ஆமா ஆமா, அப்படி ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அப்படி அன்பு அண்ணார் அவர்களுக்கு அன்பளிப்பது கௌரவப்படுத்திற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட வெள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். எந்திரிப்பா என்பட சேர்ந்து எந்திரி. நீ முதல்ல அடிக்க சொல்லும் போது எந்திரியா, சமமா நில்லையா. அத்திப்பானும் சிவப்பாம், இந்த அத்தமவ சிவப்பாம். ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு திகப்ப
ஒளியில் இருக்கும் இருந்து நடு சாமத்தில் இருக்கு சங்கதி நன்றி 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 கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கந்தனைக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது முகத்துவம் அல்ல. இருந்தாலும் இப்படிப்பட்ட அழகுடைய இந்த வள்ளியை பற்றி அந்த கந்தனாம் சொன்னால் அந்த கந்தனாகப்பட்டவன் இவளுக்காக யாரை தூது விடுகிறான் என்று எண்ணி பார்க்கும் பொழுது மேகங்களை தூது விடுகின்றானா, மின்னலை தூது விடுகின்றானா, இடியை தூது விடுகின்றானா, மழையை தூது விடுகின்றானா, மயில்களா, குயில்களா, அண்ணன்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூது விடுகிறார் சற்று எண்ணி பார்க்கலாமா? பூங்காற்றே சொல்லி மனோரஞ்சனி வெளியவா நீ வந்தாதா கழகாரம்போ வா சீக்கிரவா
அவள் ஓடுவே கருவாச்சே சொல்லதெல்லாம் என்னாச்சு சொல்லதெல்லாம் என்னாச்சு காதல் வந்து புதுகுடம ஆயாச்சு கருவாச்சே ஏ கருவாச்சே வேண்டு வரம் கருவமணி அம்மா அம்மா வேண்டு வரம் கருவமணி அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் கொடுப்பாயா என் காதலிய அம்மா என் காதலிய கொண்டு வருவானா உன்னைத்தானே ஒரு மழையிடு ஒரு தோழவிடு உன்னைத்தானே கத்தால காட்டு வழி கன்னிப்பட்டி ரொட்டி வழி பட்டி ஓட்டி போற மச்சா வாக்கப்பட்டு போறவளே பட்டி மாடி எட்டி வச்சு நீ ஓடுதமா வாக்கப்படி பெட்டி மனம் நீ வாடுதமா மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு காட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு காட்டு வழியை போறவளே கண்டியம்மா காட்டு மாற பத்திரமா பார்த்துக்கம்மா அதை பண்ண போறந்தி துறங்க வச்சு பொண்ணை ஏற்றி கனிய வெட்டி பண்ண போறந்தி துறங்க வச்சு பொண்ணை ஏற்றி கனிய வெட்டி மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூடிய முற்றி எடுத்து மதில் வச்சு மாளிகை கட்டி கடலில் மூடிய முற்றி எடுத்து மடிக கட்டி மரமாறு பொறியாறு மாட்டையில் அடிக்காடி விளையிட்டு பெட்டி நமக்கு காலம் இருப்பது பெட்டி காலம் இருப்பது பெட்டி காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க உன்னா இருக்க கத்துக்கிறது உண்மையை சொன்னா சொல்லுதமா
நாங்கள் மாளிகையே நாடாத இன்பமடா நாளைகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா கோதாவின் இதழ்களை போல் இராத வாசமடா ஊராண்டு வாழ வைக்கும் ஆராத பாசமன் முத்துக்கு முத்தாலே சொத்துக்கு சொத்தாலே அந்த தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா புதியோடும் விளையாடும் பெண்களே. பெண்ணோடும் முகிலோடும் விளையாடும் பெண்களே. கண்ணோடு கொண்டு கலகலகே இசையமுதே. இசையமுதே. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் கட்டி ஈடாக வந்தவளே அந்த மகரதியே ஒட்டவிடி போது பாகடிவி அந்த மகரதியே அடிக்கு செடிக்கும் பாத்தி எடுத்து பச்சை குழம்பு வச்சு கொடுத்து ஆமாவை உனக்காகத்தான் உச்சி பட தோப்புல கேட்குது அந்த புள்ள மாவனே மனக்கட்ட பாக்குது பார்க்க வச்சு பரிச போடவா செடிக்கும் பா அடா 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 வாராரே வாராரே ஆரே வாராரே 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 ஆரே வாராரே சப்பரையே வாராரே நம்ம சங்கட தீர்க்க போறாரே உலக காக்க வாராரே உல கணக்க தீர்க்க போறாரே நெட்டவடி முட்டை தாங்கிற முட்டு நட்டடி நீவே கண்ணிவே காட்டவே வாராரே வாராரே ஆரே வாராரே அரே அரே காதலிக்க நீரவில்லை காதலிப்பர் யாரும் இல்லை காதலிக்க நீரவில்லை காதலிப்பர் யாரும் இல்லை பாடி வந்த காதலுக்கு நாடகத்தில் வழியவில்லை நாடகத்தில் வழியவில்லை நீதிக்கு உள்ளத்தில் வரைக்கும் நன்றி 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 நன்றி. இப்படி பாடிக்கொண்டிருந்தால் இன்னும் எவ்வளவோ பாடிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு எடுத்துக்கூடிய காரணத்தினாலே அத்தனைக்காக பிறந்தவள் எந்த மனிதர் பத மகத்துவம் அல்ல. கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபுரம் பிளமிந்து படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆகிய ஆறையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவான் எதிர்பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தன்மைகள் இருப்பது ஆனப்பாட வேர்க்கிற ஏண்டி சம்பளம் சும்மா நொட்ட முடியுமா? உழைக்கிறது உழைச்சாத்தே அந்த காசு நிற்கும். நம்மள மாதிரி ஆள் வந்தா நம்ம வந்தா தானே சுறுசுறுப்பா இருக்கணும்ல. இழைக்கிற மாடு இழைச்ச மாதிரி சாணி அள்ளி போகும் தள்ளி. கந்தருக்காக பிறந்தவள் இந்த மண்டப பகத்துவம் அல்ல. இருந்தாலும் இந்த வள்ளிக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த உலகிற்கு வந்தா அந்த முழக்கி வரும் அந்த தேவனுக்கு முழங்கி வரும் கந்தசாமிக்கு அதோ அந்த ஆடவன் வருகிறான். அவனை சந்தித்துவிட்டு பிறகு மற்றபடி அன்பார்ந்த ஏன்னா முதல்ல கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, இப்போ ஓரளவு செட் ஆகிருக்கு. நீங்கள் எண்ணற்ற பாடல்கள் எத்தனை இசைக்கலைஞர்கள் பாடி கேட்டிருப்பீங்க. இதுவரை நாடக உலகத்திலே எந்த ஒரு இசைக்கலைஞர் பாடியதில்லை. எனது மதிப்புக்குரிய அன்பப்பா கலைமணி அவர்கள் மட்டும்தான் இந்த பாடல் எடுத்து பாடினார். இதுவரை யாரும் எடுத்து பாடினதில்லை. அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து இது மிகவும் ரொம்ப சிரமமான ஒரு பாடல். இந்த பாடலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எக்கப்படியா 1 2 3 4
வைத்த வீடை இனிக்கும் கல்யாணமாடை கடவுள் அமைத்து வைத்த வீடை இனிக்கும் கல்யாணமாடை இன்னாத்து இன்னாரி செய்தி எழுதி வைத்தாடி தேவன் நன்றி இன்னாத்து இன்னாரி எழுதி வைத்தாடி தேவன் நன்றி கடவுள் அமைத்து வைத்த வீடை இனிக்கும் கல்யாணமாடை இது நான் ஒரு கதை சொல்லி ஓங்கிய பெரும் காடு அதில் உயர்ந்தது ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் அந்த அற்புத வனத்தில் ஆங்கிலி இரண்டொன்று பெண்கிளி இரண்டொன்று அங்கேயும் ஆசை உண்டு அதில் ஒரு பெண்கிளி அதனிடமாக்கி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு கடவுள் அமைத்து விட்ட வீடு இனிக்கும் கல்யாணமாடை கொட்டும் முழக்கங்கள் கல்யாண நேரங்கள் கொண்டாட்டம் கேட்கலமா கல்யாண நேரங்கள் கொண்டாட்டம் கேட்கலமா ஆசை விமானத்தில் ஆனந்த வேதன் சீவொன்றி வந்ததமா சிங்கப்பூர் ஏர்போர்ட் 1 2 3 4 பைலட் தேமொழி மங்கைய யாழிதை வீட்டில் ஊர்வோட போடலமா சிங்கார காலோடு சங்கீத தந்தை சந்தோஷ பாடிடமா கடவுள் அமைத்து விட்ட வீடு இனிக்கும் கல்யாணமாடை இன்னாக்கு இன்னாருக்கு எழுதி வைத்தாடி தேவன் நன்றி கண்ணோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து பார்ப்போம் கூறுதமா கடைக்கு பிரிவு கொள்ளும் முயற்சியில் ஆங்கிலம் பாடிதமா அன்பான வேகத்தை கொண்டாடும் ஆங்கில் மந்திர மோதிரமா மாங்கல்யம் தந்துடானே நம ஜீவன கீதமா கங்கை மட்டா பெய்தோ சங்கீத சுயிச்சோ பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆங்கில் மந்திர மோதிரமா பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்டையாடி பல்லாக்கு பாடிதமா கடவுள் அமைத்து விட்டு வீடை இனிக்கும் கல்யாணமாடை ஒரு கிளிகையோடு ஒரு கிளிகை உடலுக்குள் உழைத்ததமா உல்லாச வார்த்தையில் ஒரு கிளி கொடுத்து ஒரு கிளி ஒருத்திடமா அப்பாவியாட்டி தப்பாத நினைப்பது எப்போது தெரிந்ததமா அது எப்போது இல்லை கிணத்து தவழிடம் இப்போது முடித்ததமா கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாணமாடை இன்னாட்டு இன்னாரத்தை எழுதி வைத்தாடி தேவன் நன்றி கடவுள் அமைத்து விட்ட வீடை
தெய்வம் தந்த வீடு வீடு இருக்கு தெய்வம் தந்த வீடு வீடு தெய்வம் தந்த வீடு நான் கேட்ட தாய் தந்தை படைத்தாரா நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தாரா தெய்வம் செய்த பாவம் ஓடி வந்தச்சி இதுதான் என் கட்சி ஆதி வீடு அரும்பும் காடு ஆதி வீடு அரும்பும் காடு அதுதான் என்ன அரிய தீயம் ஞானத்தின் ஆவில் பொருள் நீ வந்த கலையில் ஆவில் பொருள் நீ வந்த கலையில் தெய்வம் தந்த வீடு வீடு இருக்கு தெய்வம் தந்த வீடு வெறும் கோவில் இதில் என்ன அபிஷேகம் என் மனதில் திருக்கூத்து மனதேகம் வெறும் கோவில் இதில் என்ன அபிஷேகம் என் மனமில் திருக்கூத்து மகிழ்வேகம் ஓடி தங்கச்சி காட்டுக்கு எதிர் தோட்டக்காரன் அதுதான் என் கட்சி தெய்வம் தந்த வீடு தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் கல்லை தோன்றி கண்ணீர் சேர் அன்பு தங்கச்சி என்னை தொண்டு ஞானம் கொள்வி இதுதான் என் கட்சி உண்மை என்ன பொய் பொய் உண்மை என்ன பொய் பொய் அதெல்லாம் என்ன கடிக்கும் பேர் என்னை ஞான பெண்ணே ஆள் பொருள் நீ வந்த கதை என்ன ஏதோ ஒரு கானம் கேட்டது. கானத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று காண வேண்டும். நீங்க 1000 நாடகம் செஞ்சிருக்கலாம் தம்பி. ஆனா எங்க அண்ணேட்ட பேசி தப்பிக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஆமா ஓடனா அப்படியா? அப்படித்தியா வரட்டு நக்கி. ஏய் வரட்டு இன்றைக்கு மண்ட மேல கொண்ட போட்ட பாபிக்காரையா அன்பண்ணன் முத்தப்பா அவர்கள் சார்பாக
பாடல் வேணும்னு கேட்டுவார். உறுதியா பாடுறேன். டயம் இருக்கும்போது என்ன பாட்டு வேணாலும் பாடுறேன். வாங்கண்ணே வாத்தியாரே. நாராயண 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 நாராயணா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? யாரையா? இப்படி கேட்கிற நீங்க யாரையா? நீங்க யாரியா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி நான் சொல்றேன். நான் கேட்கிறேன். என்ன கேக்குறீங்க? என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை சொல்லுவேன். நான் கேட்கிறத கேட்பேன். சரி கேளியா. சொல்லியா. சும்மா அந்த திருப்பி திருப்பி அதே பேசுறேன். என்ன திருப்பி திருப்பி பேசுறாங்க? திருப்பி திருப்பி ரொம்ப சட்டம்லாம் பேசக்கூடாது. உங்க சவுடெல்லாம் என்ன ஆகாது. அடக்கு இருக்கனோட வந்து சேர்த்திருப்போம் இருக்கு. முழுக்கு இருக்கிறோட வந்து சேர்த்திருப்போம் போலவே. ஆட நாராயணா நாராயணா. ஓ நமச்சிவாய நமச்சிவாய. என்ன யார் கேட்கிற? நீ யாருன்னு என் இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க. உங்க